ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஞ்சஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி ரவையை யூஸ் பண்ணி சூப்பரான டேஸ்ட்டில் கேக் செய்ய போகிறாங்க. அது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் யார் வேணாலும் ஈஸியாக கேக் பண்ணலாங்க. ரவை கேக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், கஷ்டமான வேலையே இல்லை. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். இப்போ அதை நான் ஒரு டம்ளரில் கொட்டிட்டேன். ஒரு டம்ளர் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு 1/4 கிலோ ரவை. இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்களா, தண்ணியாட்டம் இருக்குது. இப்போ இதை ஒரு 45 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். நம்ம ஒரு மூடி போட்டு 45 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயி வச்சிடலாம். அதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த உப்பு ரெகுலராக கேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அது மேலே ஒரு வளையம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த கேக் டின்னை பட்டரால் க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 45 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு தண்ணியாட்டம் இருந்தது இல்லைங்களா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் நம்ம அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பட்டர் கூட சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மில்க் பவுடர் நம்ம சேர்த்துக்கணும். மில்க் பவுடர் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிகை அளவுக்கு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஒரே டைரெக்ஷனில் நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பேட்டர் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா? திக்காக வந்திருக்கு. பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? இது கேக் ஆகும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம கேக் டின்னில் கொட்டிடலாம். எல்லாத்தையும் நல்லா டேப் பண்ணி விட்டுடலாம் அந்த கேக் டின்னை. இப்போ இதை தூக்கி நம்ம ஸ்டவ்வில் கடாயில் வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் இதை நம்ம லோ ஃப்ளேமில் வேக விடலாம். இப்போ 45 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பாருங்களேன். நம்மளோட கேக்கு எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்குங்க. இப்போ இது எப்படி வெந்துருச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி எடுத்து நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா இல்லை ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய கஸ்டர்ட் ரவை கேக் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.